கில்லி ரீரிலீஸ் அப்போ நிறைய ஆக்டர்ஸ் பார்த்தோம், நடிச்சோம், நிறைய ஆர்டிஸ்ட் நாங்கள் பார்த்தோம் இன்டர்வியூஸில் ஷோஸ்லாம். பட் உங்களை அதிகமாக பார்க்காத மாதிரி ஒரு ஃபீலிங் எதனால் அப்படி? அந்த பர்டிகுலர் சினிமாவில் திரும்பி வந்து ஐயோ ரொம்ப பாதிச்சு, ஏன் இப்படி பண்ணாங்க அந்த இப்போ டைலாக்ஸ்லாம் ஒரு பேப்பரில் பார்த்தா நானே படித்தா வந்து இது நார்மல் டைலாகாக எனக்கு ஃபீல் ஆகும். ஓ லார்ட் கவர்னரா? எனக்கு என்ன புரியலைன்னா, இப்போ டைரக்டர் வந்து நீ வந்து இப்படி பண்ணும், டோன் இப்படி இருக்கணும், நீங்கள் வந்து அப்படி பார்க்கணும். ஒரு சின்ன பையன் ஏதோ சொல்கிறான், 1000 கணக்கில் ஹாய் மேம். ஸோ மேம் வந்துட்டு ஸ்டோரி டெல்லர், தியேட்டர் ஆர்டிஸ்ட், ஆக்டர், ட்ரெயினர், வாய்ஸ் ஆர்டிஸ்ட், இந்த மாதிரி எங்கே ஆரம்பிச்சு எங்கே முடிக்கணும்னு தெரியல உங்கள் ஜேர்னியை. ப்ளீஸ் டெல் அஸ் மோர் அபவுட் யுவர் ஜேர்னி. ஓகே, தேங்க்யூ ப்ரீத்தி. அண்ட் எப்படி ஆரம்பிக்கிறதுனா, அப்பா வந்து ஒரு பெரிய ஸ்டோரி டெல்லர், அம்மா வந்து கிரேட் லிஸ்னர். யாராவது கதை சொன்னால் கேட்கணும்ல, ஸோ அம்மா வாஸ் அ கிரேட் லிஸ்னர். ஸோ அண்ட் அப்பா யூஸ் டு பி வெரி ட்ரமேட்டிக். என்ன பண்ணாலும் ஒரு டால்பி, ஆமாம் ஆமாம், எல்லாமே லார்ஜர் தென் லைஃப். ஸோ அந்த தியேட்டர் எதுவுமே எனக்கு வந்து டீச் பண்ணாமல் அது வந்து அப்படியே நேச்சுரலாக வந்த மாதிரி ஒரு ஃபீலிங். ஆனால் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஆனால் அது வந்து அப்போ தெரியல, இதெல்லாம் பண்ண போறேங்கிறது தெரியல. பட் எனக்கு ஒரு குட்டி சீக்ரெட் சொல்லட்டுமா? எனக்கு எதுவுமே சேம் திங்கை பண்ணிகிட்டே இருந்தேன், எனக்கு போர் அடிக்கும். ஸோ நான் வந்து மாஸ் கம்யூனிகேஷன் டெல்லியில் படித்து எம்ஏ பண்ணி, அதுக்கப்புறம் நான் வந்து பிஹைண்ட் த கேமரா அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்து, அதுக்கப்புறம் கார்ப்பரேட் ஜாப் பண்ணி ஆல்மோஸ்ட் 20 years. நாட் மெனி பீப்புள் நோ. அது ஒரு கார்ப்பரேட் ஜாப் பண்ணி 20 years in corporate itself. Okay. இது எல்லாத்துக்கும் நடுவில் அந்த ஸ்டோரி டெல்லிங் வந்து அது கம்மியாகலை. அது வந்து இட் வாஸ் கான்ஸ்டன்ட்லி தேர். நான் என்னோட டீமுக்கே ஸ்டோரி சொல்வேன். ஒரு ட்ரிப்பு போயிட்டு வந்தேன்னா, பசங்களா ஒரு கதை சொல்லட்டுமான்னா, மீன் கதைனா அந்த கதையில் கதை சொல்லாது, அந்த கதை ஆக்சுவலி நிஜம் கதை. I started teaching, sharing stories twice a month இங்கே பக்கத்தில் ஒரு ஸ்கூலில். And then this was besides a corporate job. அது பாட்டுக்கு அது நடந்தது, இது parallel-ஆ போயிட்டு இருந்தது. And 2018 I became an author. So ஒரு ஸ்டோரி டெல்லிங்லையும் I always feel I am as good as my next session. ஓகே. நான் வந்து ஏற்கனவே நான் இதெல்லாம் அச்சீவ் பண்ணியிருக்கேன், அதெல்லாம் அது மனசுக்குள்ளே வந்ததுன்னா காலி. அந்த ஓவர் கான்ஃபிடென்ஸ் எல்லாம் இது என்ன பெரிய நான் இப்படி அது தெரியும், அது அந்த இன்டர்வியூலேயே தெரியும், ஜனங்களுக்கு தெரியும். பீப்புள் ஹூ ஆர் வாட்சிங் இட் அவர் சொல்ல, ஓ ரொம்ப லார்ட் கவர்னரா என்ன அது நம்மளுக்கு தெரியாத விஷயம் எவ்வளோ இருக்கு. அந்த கம்ஃபர்ட் ஜோன் இருந்தாலே நம்ம வந்து காம்ப்ளேசன்ட் ஆகிடும், monotonous, அப்புறம் லேசி ஆயிடும். நான் இதுவே நான் ஐ ஃபீல் ஐ எம் நாட் டூயிங் இனஃப். ப்ளீஸ், we've seen you in all different verticals. அதனால தான் நான் கேட்டேன். ஷாக்காக இருக்கு, எப்படி ஒருத்தரால் இவ்வளோ விஷயத்தை இன்வால்வ் ஆக முடியுது. நான் காலேஜ்ல தான் உங்களுக்கு கேட்டிருந்தேன், அண்ட் இதில் வந்து நடுவில் எங்கேயோ கொஞ்சம் ஆக்டிங்கும், கொஞ்சம் ஆக்டிங் இல்லையே. அஃப்கோர்ஸ் உங்களோட ஃபேமஸ் ரோல்ஸ், அதுவும் வேலோட அம்மாவா கில்லியில் நீங்கள் பண்ணதெல்லாம் யாரும் மறக்கல இன்னும். அண்ட் இப்போ வரைக்கும் வீட்டில் பேசுகிற விஷயம் தான். அம்மாங்கெல்லாம் சொன்னே இப்போ குளிடா அப்படின்னு சொல்கிறதுல ஒரு ட்ரேட்மார்க் டைலாகான விஷயம் தானே. இப்போ உங்கள் டைலாக்ஸ்லாம் ஒரு பேப்பரில் பார்த்தா நானே படித்தா வந்து இது நார்மல் டைலாகாக எனக்கு ஃபீல் ஆகும், ஒரு அம்மா சொல்கிற விஷயம். ஆனால் அதுக்குள்ளே எப்படி இவ்வளோ ஹியூமர் கொடுத்து அந்த ஒரு எப்படி சொல்றது பதிய வைக்கிறீங்க எல்லாரும் மனசுலையும், டைலாக் எப்படி பதிய வச்சிங்க முக்கியமாக உங்களோட ஃபேமஸ் டைலாக்ஸ்லாம்? ஸோ இதுக்கு ஐ திங்க் ஐ ஷுட் கிவ் லாட் ஆஃப் கிரெடிட் டு த ரைட்டர்ஸ். அவங்க வந்து அழகா அண்ட் டைரக்டர். இப்போ டைரக்டர் வந்து எனக்கு ஒரு கம்ப்ளீட்டாகவே ஃப்ரீடம் கொடுத்து, லிபர்ட்டி கொடுத்து, நீ வந்து இது வந்து கண்டிப்பா எல்லாருமே அதை சிரிக்கணும், இல்லை எல்லாருக்கும் தோணும் இது வந்து நம்ம வீட்டு அம்மா சொல்ற மாதிரி இருக்கணும்னு டைரக்டர் சொன்னா, நான் வந்து நான்
ரொம்பவே ரொம்ப நடிச்சு கொட்டி அந்த மாதிரி இல்லை. நான் எப்படி ஸ்க்ரீன்ல இருக்கேன்னா அப்படிதான் நான் இங்கேயும் சொல்றீங்களா? தட் இஸ் அந்த டைம்ல எனக்கு இப்போ எனக்கு பையன் கிடையாது, எனக்கு பொண்ணு தான். பொண்ணுகிட்டே நான் ஏதாவது உண்மையா பண்ற அதே தான் அங்கேயும் சொல்லுவேன். அது கொஞ்சம் மேபி எக்ஸாஜரேட்டடா, ஆனா ரொம்ப எக்ஸாஜரேட் பண்ணா ஜனங்கள் சரி நடிக்கிறான்னு, அந்த நடிக்கிறாங்கிற வார்த்தை இல்லாம ஏ இது வந்து எங்க அம்மா மாதிரி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஐயோ மேம் நீங்க வந்து எங்க அம்மா மாதிரி தான், எங்க அம்மா சொல்லத்தெல்லாம் உங்க டைலாக நான் சொல்லிவிடுவேன். ஸோ அது நேச்சுரலா நீங்க ஜஸ்ட் வாங்க. இப்ப சிங்கம் படத்துல எல்லாம் நடிக்கிறத ஹரி சார் என்ன சொன்னாரு, ஒன்றும் பண்ண வேண்டாம் மேம், அந்த கில்லி படத்துல நடிச்சல அப்படியே நடிச்சிருங்க. நாங்க வந்து எப்படியாவது ஜனங்களை வந்து சிரிக்க வைக்கணும், உங்க டயலாக் அதை வந்து நாங்க திங்க் பண்ணி ஜானகி மேடம் இது எப்படி சொல்லுவாங்க அப்படி சொல்லி நாங்க எழுதுவோங்க. அந்த சைக்கிள், அப்புறம் சைரன், மல்லிகை ஜாமான், அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வந்து ஐ திங்க் when the director gives you இவ்வளோ ஃப்ரீடம் கொடுக்கறச்ச நம்மளும் வந்து, ஆனா அது அந்த சைடும் போகலாம், ஓவர் ஆக்டிங் நீங்க அதை கொண்டு போகல, பெஸ்ட் சைடுல போகாம கரெக்டா அந்த ஐ திங்க் தட் இஸ் ஆல் அபவுட் காமெடி அண்ட் காமிக் டைமிங். இவ்வளவு சொன்னதுனால கண்டிப்பா எங்களுக்காக நீங்க அந்த மேபி வேலோட அம்மாவா பேசுனீங்கன்னா அந்த ஸ்பெஷல் டைலாக் கேட்கணும்னு எங்களுக்கு ஆசை. ஓகே, காலையில எழுந்திரிச்சோன்னே 2 விஷயம் கரெக்டா பண்ணும். ஒன்று சாமி கும்பிடணும், அது உனக்கு நல்லது. இன்னொன்று குளிக்கணும், அதை உன்னை சுத்தி வர எல்லாருக்கும் நல்லது. போய் குளிடா. மேம் நான் குளிச்சுதான் வந்திருக்கேன். சரி நம்புறேன். ஸோ ஆக்சுவலி உங்களை வேறு லாங்குவேஜஸும் பார்த்துருக்கோம். தெலுங்கு மூவிஸ், மலையாளம், தமிழில் பண்ணியிருக்கீங்க அஃப்கோர்ஸ். ஸோ மொத்தமாக எவ்வளோ லாங்குவேஜ் தான் உங்களுக்கு தெரியும், எவ்வளோ பேசுவீங்க, எந்த லாங்குவேஜஸாக பேசுவீங்க? ஸோ நான் வந்து வளர்ந்ததெல்லாம் கொல்கத்தா, ஸோ அதனால பெங்காலி பேசுவேன். தென் வி மூவ் டு டெல்லி, அப்பாவுக்கு டெல்லி ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சு, அதனால ஹிந்தி பேசுவேன். அண்ட் அஃப்கோர்ஸ் இங்கிலீஷ். மதர் டங் வந்து தமிழ். ஆனால் என்னோட ரிலேட்டிவ்ஸ் எங்கள் தாத்தா பாட்டி எல்லாம் கேரளாவில் செட்டில் ஆனாங்க, ஸோ அதனால கொஞ்சம் மலையாளமும் தெரியும். ஸோ சென்னாகிதரா அந்த மாதிரி கன்னடா, എങ്ങനെയുണ്ട് എല്ലാം സുഖം തന്നെ, കേമൻ അച്ഛൻ ഭാലോ തോ, ബംഗാളി कैसे हैं आप, ठीक है. இப்போ ஸ்டோரி டெல்லிங்ல சில வேர்ட்ஸ் காய்சால அந்த மாதிரி, ஏன்னா நான் அவ கூட பேசினா என்ன ஐ எம் ஏபிள் டு கனெக்ட். நான் ஹிந்தி தமிழ் என்னெல்லாமோ மிக்ஸ் பண்ணி பேசுவேன், அவங்க சிரிப்பாங்க. ஆனால் நான் அப்பப்போ சில வேர்ட்ஸ் எல்லாம் எழுதி வச்சுருக்கேன். ஸோ அந்த மாதிரி ஸ்க்ரோல் பண்ணுறச்ச தான் உங்கள் சேனல் பார்த்தேன். அண்ட் ஐ ரியலி லைக் த வே கட்னு அந்த தமிழ், அதுவும் சப்டைட்டில்ஸ் போட்டு அவங்க தமிழ், அதுக்கப்புறம் இங்கிலீஷ், தமிழ், அதுக்கப்புறம் இங்கிலீஷ், அதுக்கப்புறம் கொஞ்சம் கன்னடா இருக்குமா பார்த்தேன், இருக்குல்ல. ஐ ஹோப் you launch one. Yes ma'am, very soon. In Kannada, Telugu, Malayalam, Hindi as of now. Tamil ஹிந்தியும் நான் பார்த்தேன். ஐடம் கொஞ்சம் நல்லா. So I said இது வந்து நல்ல விஷயமா இருக்கு, பிகாஸ் இப்பெல்லாம் லேர்ன் பண்ற ஒரு எந்தூசியாசம் இருக்கு. ஆனா எல்லாரும் சொல்ற என்னது டைம் இல்லை பண்ண, அந்த டைம் எங்க போறது, டூம் ஸ்க்ரோலிங்ல தான் போறது. சரியா, அந்த டைமை வந்து நீங்களே வந்து ஒரு ½ an hour ஒதுக்கி வச்சா போறோம், அப்புறம் நீங்க வந்து கத்துக்கலாம். அந்த ½ an hour எவ்ரிடே, இட்ஸ் அ டிசிப்ளின்ல. காலையில எழுந்துட்டு ஒரு ஜிம் போறோம், இல்ல வாக்கிங் போறோம், இதெல்லாம் பண்ணச்ச ஒரு லாங்குவேஜ் கத்துக்கணுங்கிற ஒரு enthusiasm, ஒரு hunger, something that I feel all of us should have. Because language வந்து the thirst to learn, thirst to learn, communicate கூட சொல்லலையா, எல்லாரும் கம்யூனிகேட் பண்ணி. கரெக்ட், எனக்கு இருக்கு. ஆனா sometimes I feel இந்த ஏஜ்ல நம்மளால பண்ண முடியுமா, age doesn't matter. Exactly, so I am learning that. மேம் ஆக்சுவலி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக கேட்கறதுக்கு, நீங்கள் எவ்வளோ லாங்குவேஜஸில் பேசுறீங்க, இன்ட்ரெஸ்ட் கற்றுக்குறீங்கன்னு சொல்லி. ஆனால் எந்த லாங்குவேஜ் அதிகமாக பேசுவீங்க, எது யூஸ் பண்ணுவீங்க அதிகமாக நீங்கள் பேசும்போது? தமிழ் வந்து மதர் டங். வீட்டில் அஃப்கோர்ஸ் மேக்ஸிமம் அதை யூஸ் பண்ணுவேன். பட் போக போக தான் when you start, இப்போ அதே பாருங்க இங்கிலீஷ்ல தானே வருது. பிகாஸ் இங்கிலீஷ்ல தான் நான் மேக்ஸிமம் இப்போ ட்ரெயின் பண்ணுறது, கதை சொல்லுறது. அஃப்கோர்ஸ் தமிழ்லையும் சொல்லுவேன், ஆனால் மேக்ஸிமம் இங்கிலீஷ். புக்ஸ் எழுதுறது இங்கிலீஷ், வெரி வெரி காமன்லி யூஸ்ட் அண்ட் மேக்ஸிமம் யூசேஜ் இஸ் இன் இங்கிலீஷ். புக்கு படிக்கிறோம், யூ வாண்ட் டு ரீட், எனக்கு தமிழ் ஐ கேன் ரீட் அண்ட் ரைட். பட்
அந்த ஃப்ளூயன்சி இன் இங்கிலீஷ், பிகாஸ் இங்கிலீஷ் வாஸ் மோர் கான்சென்ட்ரேட்டட் ஆன் இல்லையா ஸ்கூலில். ஸோ அந்த டைமில் எங்கள் அம்மா வாஸ் வெரி கிளியர், என் பொண்ணுக்கு கண்டிப்பாக தமிழ் படிக்கணும் இது. பட் அட் த சேம் டைம் அம்மா வாஸ் அ ஒரேஷியஸ் ரீடர் இன் இங்கிலீஷ். நிறைய ஃபிக்ஷன் படிப்பாங்க, நிறைய புக்ஸ் படிப்பாங்க. ஸோ I think that hunger to achieve when you start college, adukapram job, definitely English. Yeah. I think it's very very important. நம்ம அந்த பேஷன் சொல்றோம்ல, ஃபாலோ யுவர் பேஷன், ஃபாலோ யுவர் பேஷன். நிறைய பேர் என்ன பேஷன் அவங்க அதுக்கு அட்ராக்ட் ஆகுறாங்க இல்லையா, யூஆர் கீப்பிங் அது ஒன்று. சில பேருக்கு குக்கிங், சில பேருக்கு எம்ப்ராய்டரி, சில பேருக்கு பாட்டு, சில பேருக்கு ஆர்ட், அண்ட் சில பேருக்கு லாங்குவேஜஸ். நிறைய பார்த்துருக்கேன். தெர் ஆர் பீப்புள் இந்த லாங்குவேஜ் முடிச்சாச்சும் அடுத்த லாங்குவேஜ் இருப்பாங்க, எல்லாமே கற்றுக்கிட்டு. ஓகே மேம், ஓகே. ஸோ மேம், பேஷன் பற்றி சொல்கிறதுனால கேட்குறேன், உங்கள் பேஷன் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு மேம்? உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, 3ஆம் பிறை ஸ்ரீதேவி மேம் வந்து பியூட்டிஃபுல் மேம், என்ன நடிப்பு. அப்போது இது வந்து நான் டெல்லியில் பார்த்தேன், VHS அந்த VCR எல்லாம். எல்லாம் பிறந்திருக்கக்கூடிய மாட்டீங்க. அந்த அந்த ஒரு சீன் வேர் ஷீ வில் கம் அண்ட் கமல் சார் வந்து ஏதோ குக் பண்ணிட்டு இருப்பாங்க. கொஞ்சம் எதுக்கு சுப்பிரமணிக்கு பொத்திதனம் அந்த மாதிரி அவங்க வந்து சொன்ன உடனே எனக்கு அந்த டயலாக் ரொம்ப பிடிச்சி போயிடுது. நான் அதை வந்து ஐ வில் ஸ்டாண்ட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த மிரர் அண்ட் கீப் ரிப்பீட்டிங். ஒரு நாள் எங்கள் அப்பா பார்த்து வா ஈசர் திருப்பி சொல்லு, அதுக்கப்புறம் யார் வீட்டுக்கு வந்தாலும் அந்த டயலாகை சொல்லு, அந்த டயலாகை சொல்லு. ஸோ சி ஹவு அதுதான் ஐ திங்க் என்னோட ஃபவுண்டேஷன். ஐ ரியலி காட் கம்ப்ளீட்லி ஆஸ்ட்ரக் பை மேம்ஸ் பர்ஃபார்மன்ஸ். ஸோ அதனால ஐ திங்க் அதுதான் என்னோட ஃபவுண்டேஷன். நம்மளால இது திடீர்னு அதனால தான் ஸ்டோரி டெல்லிங்கில் ஐ கேன் சடன்லி பிகம் அந்த மாதிரி சொல்லி அப்படின்னு அந்த மவுஸு திடீர்னு லயன், திடீர்னு மவுஸு. ஸோ அது வந்து நேச்சுரலாக வர காரணமே அதுதான். அண்ட் ஹியர் லைக் இந்த பர்டிகுலர் கான்வர்சேஷன் எப்படி எனக்கு இருந்துச்சுன்னா, யூ டெலிவர்ட் ஸோ கிரேஸ்ஃபுல்லி. எல்லா லாங்குவேஜும் இப்போ பேசி காமிச்சிங்க, அண்ட் ஈவன் கார்ட்டூன் பேசும்போது இட்ஸ் ஸோ கிரேஸ்ஃபுல் மேம். ஐ ரியலி வாண்ட் டு சே திஸ் ஹியர். தேங்க்யூ ஸோ மச் மேம். எஸ்பெஷலி இந்த கார்ட்டூன் கேரக்டர் பண்ணி காமிச்சிங்க இல்லையா, அது நடுவில் வந்துட்டு போன மாதிரி இருந்துச்சு. திருப்பி பார்க்கணும்னு ஆசையாக ஆஸ் எ கிட்டாக நான் ஃபீல் பண்ணேன். அது கேட்கணும், இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. எனிதிங் ஃப்ரம் யுவர் ஓன் ஸ்டோரி, நீங்கள் எழுதியிருக்க ஸ்டோரியிலேருந்து கொஞ்சம் எனாக்ட் பண்ணி எங்களுக்கு சொன்னால் கூட ஃபார் தி ஆடியன்ஸ். ஷுவர். த ஜங்கிள் ஸ்டோரி டெல்லிங் ஃபெஸ்டிவல் அது வந்து 9 லாங்குவேஜஸில் ரிலீஸ் ஆயிருக்கு. இட்ஸ் அ பிக்சர் புக் ஃபார் சில்ட்ரன். அது தமிழில் வந்து காட்டின் கதை திருவிழா. அதில் வந்து ஒரு நெருப்பு கோழி, நெப்புன்னு அவங்கள கூப்பிடுவாங்க. நெருப்பு கோழிக்கு வந்து திக்குவாய். அவனுக்கும் அந்த கதை காட்டின் கதை திருவிழாவில் பார்ட்டிசிபேட் பண்ணோம். ஆனால் அவன் போய் கேட்பான், எனக்கும் அந்த கதையில் நல்ல ஒரு கதை இருக்கு, நானும் சொல்லட்டுமா? அப்போ கரெக்டாக அந்த ஒரு மங்கி கதை சொல்ல பாருங்க. ஐயோ நெப்பு 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 உடால கதையே சொல்ல முடியாதப்பா, ரொம்ப டைம் எடுப்பாப்பா நெப்புக்கு கதை சொல்ல. ஒரு பேரட் வந்து நெப்பு கதை டெப்போ 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 நெப்பு 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 பையன் நெப்பு. கரெக்டாக அந்த அனில் ஸ்குவிரல் அவர் தான் ஒஃபிஷியல் சொல், நெப்பு ஒன்னால எல்லாம் கதை சொல்ல முடியாது, நீ வந்து கேளு. நெப்பு ரொம்ப ரொம்ப சோகமாக இருந்து, என்கிட்ட எவ்வளோ நல்ல கதை இருக்கு, அதையே உங்களால் கேட்க முடியாது. சரி, நான் போய் கேட்குறேன். அதுக்கப்புறம் அவன் வந்து அந்த கதையை காட்டின் கதை திருவிழாவில் கதை சொல்கிறான். அது எப்படின்னா, அது நீங்கள் என்னோடய புக்கு கண்டிப்பாக ப்ரொமோஷன் இல்லை, பட் நீங்கள் அந்த புக்கை படித்தா உங்களுக்கு தெரியும். மேம், நீங்கள் இப்போ சொன்ன பாயிண்ட்ஸில் கண்டிப்பாக நிறைய இன்சைட்ஸ் இருக்கும், ஃபீல் பண்ண முடியுது. எப்படின்னா ட்ரைனிங்கில் இருக்கிறதுனால இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் யூஸ் பண்ணும்போது ஒருத்தவங்க இன்ட்ரெஸ்ட் எடுத்து கற்றுக்கிறவங்களுக்கு இது கண்டிப்பாக தேவைப்படுற விஷயம். புக்ஸ் படிக்கிறதாகட்டும், லிசன் பண்ணுறதாகட்டும், நிறைய விஷயம் எனக்கு ஃபீல் பண்ண முடிஞ்சது நீங்கள் சொன்ன பாயிண்ட்ஸ். ஸோ உங்கள் ட்ரைனிங்கில் நான் வந்து நிறைய ரீல்ஸ் பார்த்துருக்கேன். தட் இஸ் ஸ்பெஷலி 2 ஃப்ரெண்ட்ஸு சோலோவா, பட் எல்லாமே ஃபோக்கஸ்ட் ஆன் அடல்ட்ஸ். கிட்ஸுக்கும் வச்சுருக்கீங்களா? கண்டிப்பாக இருக்குது மேம். அடல்ட்ஸ்க்கு வந்து ப்ரொஃபஷனல்ஸ் அண்ட் எனி ஏஜ் குரூப் அவங்களுக்கு இங்கிலீஷ் லாங்குவேஜ் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா அஃப்கோர்ஸ் தே ஆப்ட் ஆர் கோர்சஸ்.
அண்ட் கிட்ஸ் கண்டிப்பாக இருக்குது. கிட்ஸ்க்கு எப்படின்னா சீட் கோர்ஸ்ன்ற நேமில் கொண்டு போகிறோம். அண்ட் அது ஏன் சீட் அப்படின்னு சொல்கிறோன்னா அவங்களுக்கு அந்த ஏஜ்லேயே நம்ம விதைக்கிறது தான். அண்ட் அஃப்கோர்ஸ் தே கெட் இன் டச் வித் லாங்குவேஜ் வெரி ஈஸிலி. ஈஸியாகவும் ப்ராக்டிஸ் பண்ண முடியுது, இம்பைப் பண்ணிக்கிறாங்க. நல்லா ஆக்சென்ட் ஆகட்டும், இல்லை ப்ரொனன்சியேஷன், கிராமர், அந்த பப்ளிக் ஸ்பீக்கிங்கில் கான்ஃபிடன்ஸ் எல்லாமே அந்த ஏஜ் சீக்கிரம் கிராஸ் பண்ணுற மாதிரி நாங்கள் ஃபீல் பண்ணுறோம். ஐ திங்க் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். சின்ன வயசுலேயே அந்த கான்ஃபிடென்ஸ் வந்துடுதுன்னா அவங்களுக்கு அந்த ஆக்சென்ட், அவங்க வந்து அவங்க ஜாப் இல்லை இன்டர்வியூஸ், ஈவன் கவுன்சிலிங், எவ்வளோ விஷயங்கள் இருக்குது, ஸ்கூலு, காலேஜ், இன்டர்வியூ. அந்த இன்டர்வியூ டைமில் தான் அவங்களுக்கு நிறைய திறமை இருக்கும். ஆனால் அவங்களால அந்த கம்யூனிகேட் பண்ணறச்ச தே ஃபீல் ஷை. ஏன்னா லாங்குவேஜ் தெரியாது. அந்த லாங்குவேஜ் மட்டும் தெரிஞ்சானா கான்ஃபிடென்ஸ் எல்லாம் வேற லெவலில் இருக்கும். ஸோ ஐம் கிளாட் அது சில்ட்ரனுக்கும் இருக்குன்னு எனக்கு தெரியல. அடல்ட்ஸ்க்கு ஏன் முக்கியமாக தேவைப்படுதுன்னா, மேபி கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் யாருக்கும் தெரியாமல் இருந்துச்சு. காமன் லாங்குவேஜ் இங்கிலீஷ் தான், அவங்களுக்கு கைடன்ஸ் இல்லாமல் இருந்துச்சு. ஸோ இப்போ எல்லாமே தேடி படிக்கிறாங்க. அடல்ட்ஸ்க்கு வந்து தேடி படிக்கணும்னு தெரியுது. கிட்ஸ்க்கு நம்ம வந்துட்டு அவங்க கிராஸ் பண்ணுறதுனாலே சீக்கிரம் கொடுத்துணும்னு நம்மளுக்கு இப்போ தோணுது. இப்போலேருந்தே கொடுக்குற விஷயம் வந்து அவங்க கிராஸ் பண்ணிக்கிறாங்க, கற்றுக்குறாங்க. கான்ஃபிடன்ஸ் ஸ்பீக்கர்ஸ் ஆகணுன்றதுக்காக தான் நம்ம சீட் அப்படின்ற பேரை வச்சு நம்ம கொண்டு போகிறோம் அந்த கோர்ஸ். உங்களோட டீச்சிங் மெத்தட் எனக்கு ஒரு அளவுக்கு புரியுது. ஆனால் எனக்கு என்ன புரியலைன்னா, ஐ ஹாவ் அ டவுட். வாட்ஸ்அப்பில் எப்படி கற்றுக்க முடியும்? இங்கிலீஷ் எப்படி கற்றுக்க முடியும்? மேம், நிறைய பேருக்கு டவுட் தான் இது ஆக்சுவலி. இப்போ வாட்ஸ்அப் இப்படி வரும்போது ஒரு ஈஸி மீடியம் ஆஃப் கம்யூனிகேஷனாக தான் நம்மளுக்கு இருக்குது இப்போ. ஸோ அவங்க மொபைலில் அவங்களுக்கு நம்ம செப்பரேட்டாக கிளாஸ் அனுப்புவோம். ஸோ அவங்களுக்குன்னு கற்றுக்க வேண்டிய வேர்ட்ஸு, இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸாக இருக்கலாம். அது கிராமர் வந்து கிராமராக இல்லாமல் இப்போ இந்த இடத்துல இதை யூஸ் பண்ணால் ஈஸியாக பேச முடியுன்ற மாதிரி கான்செப்ட்ஸ் இருக்கும் அவங்க டெய்லியுமே. ஸோ கற்றுக்குவாங்க, வீடியோஸ் வாட்ச் பண்ணுவாங்க, அப்புறம் நிறைய டாஸ்க் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. அது பண்ணுறத ஒரு ட்ரெயினர் கிட்ட காலையும் பேசி ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. ஸோ இங்கே படிக்கிறத அப்ளை பண்ணி எல்லாருக்கும் ஒரு ட்ரெயினர், எஸ், அவங்கவுங்களே ட்ரெயினர் இருப்பாங்க. ஸோ எனக்கு அப்படின்னு இருக்கும்போது நான் நிறைய பேருக்கு சேர்ந்து படிக்க மாட்டேன். இன்னைக்கு என் கிளாஸ் நான் படிப்பேன், என் ட்ரெயினர் கிட்ட டவுட்ஸ் கேட்டுப்பேன், அவங்க கிளியர் பண்ணுவாங்க. ஸோ காலையும் ப்ராக்டிஸ் பண்ணுவேன். அது மட்டும் இல்லாமல் பப்ளிக் ஸ்பீக்கிங்கு கான்ஃபரன்ஸ் வரணும் இல்லையா? ஸோ அதுக்காக வி ஹேவ் குரூப் செஷன்ஸ். அது ஒன்ஸ் இன் வைல் தான் இருக்கும். அதுக்கு வந்து ட்ரெயினர் வந்து ஒரு மாடரேட்டராக இருந்து நம்மளை கைட் பண்ணுவாங்க. ஸோ இந்த இண்டிவிஜுவல் அட்டென்ஷன் தான் ஆக்சுவலி ஹஸ் பின் அ குட் திங். இட்ஸ் வெரி பாசிட்டிவ் இன்ஃப்ளூயன்ஸ் ஐ வுட் சே. ஸோ இப்படி கொண்டு போகும்போது ஒரு லாங்குவேஜ் இம்ப்ரூவ் பண்ண முடியும். அதனால நிறைய பேருக்கு வாட்ஸ்அப்பில் எப்படி வாட்ஸ்அப் கேட்குறது இருக்குது, இப்படி தான். ஓகே, பட் ஐ திங்க் எனக்கு என்ன பிடிச்சதுன்னா, நீங்கள் வந்து ஒரு 2 months கோர்ஸ் ஆயிடுத்துன்னா அப்படியே விடுறது இல்லை. ஐ திங்க் யூ ஹேண்ட் ஹோல்ட் தெம் at least for a year. Yes ma'am. And I think அதில் தான் உங்களோட கான்ஃபிடென்ஸ் இன்னும் அதிகம். பிகாஸ் திடீர்னு 2 மாதத்துக்கு அப்புறம் ஐயோ நான் இந்த டவுட்டை எப்படி கிளியர் பண்ணுறதுன்னு சொல்லாமல், ஐ திங்க் தட் ஆல்சோ யூ டூ. இப்போ கற்றுக்கும் போது கொஞ்சம் விஷயங்கள் கற்றுக்குறாங்க. கரெக்ட். நிறைய ஒரே இடத்துல போட்டு நம்ம அமுத்த முடியாதவங்கள. ஸோ கற்றுக்கிறது அவங்க ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கணும், இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்கணும், விட்டுறக்கூடாதுன்றதுக்காக ஒரு சிம்பிள் விஷயம் தான். இட்ஸ் சர்வீஸாக பண்ணும்போது பண்ணுற விஷயம். எஜுகேஷன் எப்பவுமே இட்ஸ் க்ரோயிங் இல்லையா, போயிட்டே இருக்கணும். ஸோ அவங்க படித்து முடிச்சுவாங்க, கிளாஸஸ் வைண்ட் அப் பண்ணிடும். அதுக்கப்புறம் they can always contact the trainer. அது ஒரு ஸ்கெட்யூல்ஸ் இருக்கும், அவங்களுக்கு ஃபிக்ஸ் ஸ்கெட்யூல்ஸ் இருக்கும். they can call and ask, they can message them. இப்போ நான் ட்ரைனிங் முடிச்சு ஆல்மோஸ்ட் 3 years இருக்கும். இப்போ நான் ட்ரெயினராக இல்லை, பட் ஸ்டில் they message me and ask doubts. So it's a connection we have built. I am happy about it too. பட் இப்போ வாட்ஸ்அப்லன்னா டைமிங் எவ்வளோ, லைக் ஹவு எவ்வளோ? ஆமாம், ஒருத்தருக்கு எவ்வளோ டெடிகேட்டட் டைம்? மேம், ஆக்சுவலி ஒருத்தர் இங்கிலீஷ் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்குன்னு ஒரு டேல 30 to 45 minutes ஸ்பெண்ட் பண்ணால் போதும். இப்போ கிளாஸ் வந்துடும் இல்லையா? இன்னும் சிம்பிளாக சொல்லலாம், இப்போ ஹோம் மேக்கர்ஸ் இருந்தால் அவங்களுக்கு மார்னிங் ஹவர்ஸில் கொஞ்சம் டைம் கிடைக்கும். வீட்டில் யாரும் இல்லாதப்போ அவங்க படிச்சுப்பாங்க, அப்போ அவங்க டாஸ்க் அனுப்புவாங்க, காலில் பேசுவாங்க. அண்ட் ப்ரொஃபஷனல்ஸ் ஈவினிங் ஹவர்ஸில், ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் 5 o'clock மேலே, ப்ரொஃபஷனல்ஸ் ஆஃப்டர் 9 after 10 o'clock நைட்டில் கால் ஆர் மெசேஜ் பண்ணுவாங்க. அப்புறம் அப்ராட் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னா மிட் நைட்டில் கூட கால் பண்ணி பேசலாம், மெசேஜஸ்லாம் பண்ணலாம். ஸோ ஃப்ளெக்சிபிள் டைமிங். அண்ட் ஒரு நாளைக்கு அவங்களுக்குன்னு 30 to 45 minutes அவங்க ஸ்பெண்ட் பண்ணணும். ஸோ அவங்க டீச்சர் வந்து அவங்க ஃபோனில் இருக்காங்க. எஸ் மேம், யோர் ஃபோன் இஸ் இங்கிலீஷ் டீச்சர், ஆங்கிலோஃபோன் அப்படிதான். ஓகே, நைஸ். தேங்க்யூ அண்ட் ஆங்கிலோஃபோன் ஃபார் ஆஸ்கிங் மீ தீஸ் கைண்ட் ஆஃப் கொஷின்ஸ். அண்ட் ஐ ரியலி ஃபெல்ட் நைஸ் பிகாஸ் என்னோட ஃபுல் ஜேர்னியை நீங்கள் வந்து கேட்டீங்க. அண்ட் ஆக்சுவலி வி ஆர் வெரி கிரேட்ஃபுல் மேம். ரொம்ப தேங்க்ஸ். இவ்வளோ விஷயங்கள் வந்து இன்சைட்ஸாக கிடைக்கும் போது தான் இவ்வளோ பண்ணிட்டு இருக்கீங்கன்னு தெரிஞ்சது. அண்ட் நிறைய விஷயம் நான் கற்றுக்கிட்ட மாதிரி இருந்துச்சு எனக்கு ஆக்சுவலி இந்த கான்வர்சேஷனில். மேம், ஒன் லாஸ்ட் கொஷின். கில்லி ரிலீஸ் அப்போ நிறைய ஆக்டர்ஸ் பார்த்தோம், அது நடிச்சவங்க நிறைய ஆர்டிஸ்ட் நாங்கள் பார்த்தோம் இன்டர்வியூஸில், ஷோஸ்லாம். பட் உங்களை அதிகமாக பார்க்காத மாதிரி ஒரு ஃபீலிங், எதனால் அப்படி? 1-2 சீன்ஸ் எல்லாம் வைரல் ஆச்சு. என்ன சீன்னா, நான் போய் படத்தை பார்த்தோன்னே அதை திடீர்னு டான்ஸ் பண்ண சொல்லி வேலோட அம்மா இருக்காங்க, அதெல்லாம் ஆச்சு. அப்புறம் தர்ணி சார் வந்தார், அவரையும் பிடிச்சி நானும் அவருமா
இன்டர்வியூ, தட் இஸ் குட்டி Small பைட்ஸ். bits. பட் என்னன்னா என்னோட லைஃபே கில்லி மட்டும் இல்லை, it has all other various points. When you approached and you said you would like to explore என்னோட மற்ற விஷயங்கள்னா, I thought that here is something, here is somebody asking me about my other roles. கில்லி ரோல் இல்லாம நான் மற்ற ரோல் ப்ளே பண்றேன்ல சொசைட்டில, other valuable roles. ஸோ ஆஃப் ஸ்க்ரீன் ரோல் பத்தி நீங்க கேட்கணும்னா, when you asked me, I thought there was more value in maybe sharing my thoughts with Anglophone. I don't have the age to list all these things, but still I'm proud I'm here to ask all these things. Storyteller, data artist, actor, author, and into corporate. Really astonishing, man. Thank you. I think it's something that and the hunger, passion for learning. And you're passing it on to Kannada மறக்காதீங்க. சீக்கிரமா லான்ச் பண்றோம். இங்கிலீஷ் த்ரூ கன்னடா, இங்கிலீஷ் தமிழ் பண்ணியாச்சு, தெலுங்கு, மலையாளம், ஹிந்தி பண்ணிட்டு இருக்கோம். சீக்கிரம் உங்களுக்காக கன்னடா லான்ச் பண்ணிடுறோம். Thank you.